மாணவர் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல சப்ஜெக்டை படிச்சு ரிவிஷன் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்றது. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்காக நம்மளுடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சீரியஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வருஷம் இந்த நீங்க பார்க்க போகிற டாபிக் என்ன, ஹிஸ்டரியில குப்த பேரரசை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ குப்த பேரரசை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து குப்த வம்சத்தை உருவாக்குறாங்க. ஸோ ஸ்ரீகுப்தர், கடோத்கஜருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், பாலாதித்யர், விஷ்ணுகுப்தர்னு சொல்லக்கூடிய குப்த பேரரசர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுல தெளிவாக தெரிஞ்சுக்கணும், குப்த வம்சத்தை உருவாக்குனது ஸ்ரீகுப்தர், குப்த பேரரசரை கடைசி அரசராக இருக்கிறது வந்து விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வம்சத்தை பற்றி பார்க்க போறோம். அதை கேட்டுக்காங்க பாருங்க சில கொஸ்டின்ஸ். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணக்கூடிய குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது 2ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய அரசர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ குப்த பேரரசர் வந்து என்ன இருக்காரு, சந்திரகுப்தர் 2 தான் பார்த்தீங்கன்னா குப்த ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து கேட்கறாங்க பாருங்க, சந்திரகுப்தர் 2 பத்தி ரொம்பவே கொஸ்டின் கேட்கறாங்க. பிகாஸ் சந்திரகுப்தர் 2 நம்ம ஸ்கூல் புக்ல நிறைய படிச்சிருப்போம். பிகாஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கேள்விப்பட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கதை ஹீரோ தான் வந்து நம்முடைய சந்திரகுப்தர் 2. அதை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. சோ இவரோட அவையில தான் பாத்தீங்கன்னா வந்து நவரத்னான்னு சொல்லக்கூடிய சில புலவர்கள் இருப்பாங்க. நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் பாத்தீங்கன்னா இவரோட அரசவையில இருப்பாங்க. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் என்ன, இவரோட காலத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபாகியான்னு சொல்லக்கூடிய ஒரு சீன பயணியும் வருகை புரிஞ்சிருப்பாரு. ஓகே, அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசவைக்கு சீன பயணி வந்து ஃபாகியான் வருகை புரிகிறார். அது எந்த காலகட்டம் கேட்கிறாங்க. இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா 401 இருந்து 410 AD தான் வந்து அவர் வருகை புரிஞ்சிருக்காரு. சரி, இதை பத்தி பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா வந்து தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய விஷாகதத்தர் இருப்பார் இல்லையா, அவர் எழுதுற புத்தகம் தான் வந்து தேவி சந்திரகுப்தம். விஷாகதத்தர் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் தான் வந்து தேவி சந்திரகுப்தம். இது யாரோட வரலாறு பத்தி பேசும் பாத்தீங்கன்னா நம்முடைய 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய வரலாறு பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகமா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப விஷாகதரை பத்தி பாத்தீங்கன்னா இன்னொரு சில கொஸ்டின் கேட்கறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். சோ பின்வருவனவற்றுள் விஷாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் யாவை? ஓகேங்களா? அப்ப நீங்க ஒரு புத்தகத்தை பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த அறிஞர் யாரு, அவருடைய பிற படைப்புகளை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப கேட்டிருக்காங்க பாருங்க, விஷாகதத்தர் எழுதின மற்ற புத்தகத்தை கேட்கறாங்க. ஓகே, இப்பதான் பார்த்தோம். சோ தேவி சந்திரகுப்தன் நமக்கு தெரியும். அதே போல முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க, நம்முடைய விஷாகதத்தர் எழுதியிருக்காரு. ஓகே, ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா முத்ரா ராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம் இந்த 2மே எழுதப்பட்டது யாரால, விஷாகதத்தர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கணும். அடுத்தது, யாருடைய ஆட்சி காலத்துல குப்த பேரரசின் எல்லைகள் வந்து என்ன இருக்கு, அரபிக்கடல் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அரபிக்கடல் வரைக்கும் யாருடைய ஆட்சி காலத்துல குப்த பேரரசு விரிவடைஞ்சது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்க்கக்கூடிய ஹீரோ தான் 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே, நமக்கு பிடிச்ச விக்ரமாதித்தன் தான் பாத்தீங்கன்னா நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் கொண்ட அரசாங்க உருவாக்கி இருந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா வந்து அவரோட காலத்துல தான் சீன பயணி ஃபாகியான் 401 இருந்து 410 வரைக்கும் வருகை புரிஞ்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அவரை பத்தின புத்தகம் தான் 2ஆம் தேவி சந்திரகுப்தர் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரோட காலத்துல அரபிக்கடல் வரைக்கும் குப்த பேரரசு வந்து விரிவடையுது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ எந்த ஆட்சி காலத்துல, அதாவது குப்தருடைய எந்த அரசர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஹீனர்களுடைய முதல் படையெடுப்பு நடக்குதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா 470 காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ஹீனர்கள் சொல்ற ஒரு டீம் வந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் இருக்காரு இல்லையா, அவரோட காலத்துல என்டர் ஆகுறாங்க. சரி, இதுல வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, வேற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சோ எப்ப படையெடுப்பு நடக்குதுன்னா குமாரகுப்தரோட காலத்துல. ஆனா அந்த ஹீனர்களை ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கந்தகுப்தர் இருக்காரு, அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? தெரிஞ்சுங்க. சோ பாத்தீங்கன்னா 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹீனர்களுடைய முதல் படையெடுப்பு நடக்கப்பட்ட ஆண்டுனா குமாரகுப்தர் உன்னோட காலம். ஓகே, முதலாம் படையெடுப்பு குமாரகுப்தரோட ஞாபகம் வச்சுங்க. ஆனா அந்த ஹீனர்களை ஜெயிக்கிறது யாரு, நம்மளுடைய ஸ்கந்தகுப்தர் தான் வந்து விக்டரி ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப இதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. சோ ஹீனர்களின் படையெடுப்பு நடந்தப்ப அரசன் யாருன்னு கேட்கறாங்க. அதே பாத்தீங்கன்னா வந்து அதே கொஸ்டினை வேற ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கும். ஹீனர்களோட படையெடுப்பு நடக்கிறப்ப குமாரகுப்தர் ஒன்னு ஆட்சியில் இருக்காரு, பட் அவரை ஜெயிக்கிறது ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? சோ இதை பத்தி பார்த்திருக்கோம்.
அடுத்து குப்தருடைய ஆட்சி காலத்துல கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் கேட்கறாங்க. இப்பதான் பார்த்து முடிச்சோம். குப்தரோட ஆட்சி காலத்துல அரபிக்கடல் வரைக்கும் யாருடைய டெவலப் ஆச்சுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் டெவலப் பண்ணாருன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, கிழக்கு பத்தி கேட்கறாங்க. ஓகேங்களா, அப்ப குப்தரோட காலத்துல கிழக்கு துறைமுகத்துல வந்து எது ஃபேமஸா இருந்ததுன்னா தாமிரலிப்தி அப்படிங்கிற துறைமுகம் தான் ஃபேமஸா இருந்துச்சு. சரி, இப்போ எங்க சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகமா தான் வந்து தாமிரலிப்தி இருக்கு. இதுதான் வந்து குப்தருடைய காலத்துல கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் நகரமா இருந்துச்சு. அடுத்தது நலந்தா பல்கலை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா, இப்ப பத்தி கொஸ்டின் பத்தி நிறைய டைம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், தெரிஞ்சுக்கணும். நலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கறத வந்து உருவாக்குறாரு நம்மளுடைய குமாரகுப்தர் உருவாக்குறாரு. ஸோ நலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குப்தரோட ஆட்சி காலத்துல நார்த் இந்தியா ஃபுல்லா பயங்கர ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான் நலந்தா பல்கலைக்கழகம். நம்ம சவுத் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு காஞ்சிபுரம் எப்படி கடிகை மாநகரமா சிறப்பெற்று இருந்துச்சோ அதே போல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாவே ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி. இதை உருவாக்கக்கூடிய ஹீரோ தான் வந்து குமாரகுப்தர். இதை பத்தி வேற என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உருவாக்குனது குமாரகுப்தர். ஓகேங்களா, இதை இடிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா 1200 AD-ல இது இடிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. ஓகே, வேற என்ன கொஸ்டின் கேட்கறாங்க நலந்தாவை பத்தி. நலந்தா யூனிவர்சிட்டி பயங்கர ஃபேமஸா இருந்த காலகட்டங்கள்ல இதுக்கு படிக்கிறது பாத்தீங்கன்னா சுற்று வட்டாரங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம சீனா போன்ற பல நாடுகள் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போறாங்க. அதே போல இந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கு சில வம்சங்கள் நிறைய ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா குறிப்பா யாருன்னா இந்தோனேஷியாவை சார்ந்த சைலேந்திர வம்சம். இந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. நலந்தா யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து உதவி புரிஞ்சது, ஆதரவு அளிச்சது, சப்போர்ட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த சைலேந்திர வம்சம் இருக்காங்க. நலந்தாவுக்கு நிறைய ஸ்பான்சர் எல்லாம் பண்ணிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இடிச்சது யாரு, பக்தியார் கில்ஜி. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் யாருன்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, சோ நம்மளுடைய காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்துல கல்வி கற்றக்கூடிய தர்மபாலர் என்ன இருக்காருன்னா நலந்தா யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப நலந்தாவை வந்து உருவாக்குனது குமாரகுப்தர், இடிச்சது பக்தியார் கில்ஜி. அதே போல பாத்தீங்கன்னா நலந்தாவுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணது வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த சைலேந்திர வம்சம். நலந்தாவுக்கே சான்சலர் யாரு, நம்மளுடைய தர்மபாலர் அவர்கள். சரி, இது எப்ப சார் நம்ம தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க, 1915ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாங்க. எஸ்கேவேட் பண்ணும் போதும் நலந்தா யூனிவர்சிட்டி தெரிய வருது. அப்ப என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 ஹெக்டேருக்கு பறந்து விரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லி தெரிய வருது நமக்கு. ஓகேங்களா, இது தெரிஞ்சிருங்க. இப்ப நலந்தா வந்து எஸ்கேவேட் பண்ண ஆண்டு 1915. ஓகே, சோ கேட்கப்பட்ட கேள்விகள் விட பாத்தீங்கன்னா நலந்தாவை உருவாக்குனது யாரு, குமாரகுப்தர். அடுத்து கேட்கறாங்க பாருங்க அதே கொஸ்டின், நலந்தாவை பத்தி திரும்ப கேட்கறாங்க பாருங்க. சோ கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகம் இது நலந்தா தான். ஓகேங்களா, அப்ப ஒரு நலந்தாவை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு வெவ்வேறு ஆங்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா ஹரிசேனர் பத்தி கேட்கறாங்க. ஓகேவா, ஹரிசேனர் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு, சோ கல்வெட்டை பொறிச்சிருக்காருன்னு கேட்கறாங்க. ஓகே, ஹரிசேனர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் சமுத்திரகுப்தருடைய ஒரு அவைக்கள புலவரா இருந்திருக்காரு. ஓகேவா, இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்து சோ அலகாபாத் தூண் கல்வெட்டை உருவாக்குறாரு. அலகாபாத் தூண் கல்வெட்டு இதை வந்து உருவாக்குறாரு. சரி, இது யாரை பத்தி பேசுது, நிச்சயமா சமுத்திரகுப்தருடைய காலத்தை பத்தி பேசும். சொல்ல போனா எதை பத்தி பேசுதுன்னா சமுத்திரகுப்தர் நம்ம சவுத் இந்தியா வராரு, தக்ஷிண பாத படையெடுப்பு. ஓகே, சமுத்திரகுப்தருடைய தக்ஷிண பாத படை, அதாவது சவுத் இந்தியன் எக்ஸ்பெடிஷன், தக்ஷின் பாத் எக்ஸ்பெடிஷன் சொல்லக்கூடிய சமுத்திரகுப்தருடைய தென்னிந்திய படையை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் வந்து ஹரிசன் உருவாக்கக்கூடிய இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க, சமுத்திரகுப்தருடைய தக்ஷிண பாத படையெடுப்பின் போது தோற்கடிக்கப்பட்ட காஞ்சிபுரத்து அரசன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா, யாருன்னா விஷ்ணுகுப்தன் அல்லது விஷ்ணுகோபன். சரியா, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டபடி பாத்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கப்பட்ட காஞ்சிபுரத்து அரசர் கேட்டாங்க வந்து விஷ்ணுகுப்தன். நல்லா கவனிச்சுக்கணும், குப்த பேரரசுடைய கடைசி அரசனும் விஷ்ணுகுப்தன் தான். அந்த விஷ்ணுகுப்தன் வேற, இங்க பார்க்கக்கூடிய பல்லவரசன் வேற. ஓகே, அதுல தெரிஞ்சுங்க. சோ இதை பத்தி வேற விஷயம் கேட்கறாங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்து முடிச்சோம், சமுத்திரகுப்தன். அடுத்து கேட்கறாங்க பாருங்க, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் இன்ஸ்கிரிப்டு பை ஹிஸ் மினிஸ்டர். அதே கேள்வி வேற மாதிரி அங்கே கேட்கறாங்க. சோ இதுக்கும் சரியான விட என்னவா இருக்கும், நம்மளுடைய ஹரிசனை தான் வந்து உருவாக்கி வச்சிருந்தாருன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹரிசேனா வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப். ஓகே, அப்ப அதே கொஸ்டின் தான், ஹரிசேனர் எந்த அவைக்கள புலவரா இருக்காங்க கேட்கறாங்க. சோ இதுக்கான சரியான விடையும் நமக்கு சமுத்திரகுப்தர் தான் வந்து என்ன இருக்காரு, அவரோட அவைக்கள புலவரா தான் ஹரிசேனர் இருந்திருக்காரு. அவங்க தான் ஹரிசேனர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அலகாபாத் தூண் கல்வெட்டை பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்ப திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது.
அடுத்து பாருங்க, சோ யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை யாகம் மற்றும் தங்க நாணயத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி படத்தை பொதிச்சிருக்காங்க. ஓகேவா, இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா நம்முடைய சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தில் என்ன அவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லட்சுமி, செல்வத்தின் அதிபதி லட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த லட்சுமி படத்தோட பொதிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகத்தையும் பொதிக்கிறாங்க. ஓகேங்களா, நான் இப்பதான் பார்த்து முடிச்சோம். சோ அலகாபாத் தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டபடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தர் நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வந்துட்டு போறாரு. அதுபோல திரும்ப நார்த் இந்தியா போகும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா, அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் சொல்லி நடத்துறாரு. ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை பத்தி சொல்லக்கூடிய தலைவர் யாரு, சோ சமுத்திரகுப்தரோட காலத்துல வந்து அதுக்காக கோல்டு காயின்ஸ் ரிலீஸ் பண்ணி என்ன பண்றாங்க, லட்சுமி படத்தை தான் பதிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து குப்தர் காலத்துல கூடிய நிலங்களை பத்தி கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, குப்தர் காலத்துல வந்து வெரைட்டி ஆஃப் லேண்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்லாம் இருந்திருக்கு. அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஷேத்ரா அப்படிங்கிறது விளை நிலம். ஷேத்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்டிவபிள் லேண்ட், இது வந்து விளை நிலம். அடுத்து கிலா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தரிசு நிலம். ஓகேங்களா, அடுத்து அப்ரஹதா அப்படின்னா காடு. ஓகேவா, வன நிலம். அப்ரஹதா காடு, சோ வன நிலம். அடுத்து வாஸ்தி அப்படின்னா வந்து மக்கள் வசிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வாஸ்தினா மக்களுடைய ஹேபிட்டபிள் லேண்ட். ஓகே, இது வந்து நிறைய டைம் கொஸ்டின். சோ சேத்ரான்னா வந்து கல்டிவபிள் லேண்ட், விளைச்சல் நிலம். அதே போல கிலானா தரிசு நிலம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்ரஹதானா காடு. அடுத்து வாஸ்தினா மக்களுடைய குடியிருப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதின யாருன்னு கேட்கலாம். ஓகேவா, சோ பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற புத்தகத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வராக மிகிரர் அவர்கள். ஓகேங்களா, அப்படி பண்ணிருக்காங்க வந்து வராக மிகிரர் வேற சில புத்தகம் எழுதுறாரு. ஓகே, பஞ்ச சித்தாந்திகா. ஓகேவா, அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. சோ பிரகத் சம்ஹிதா அதை எழுதின யார், நம்முடைய வராக மிகிரர் தான். ஓகேவா, பஞ்ச சித்தாந்திகா அப்ப தெரிஞ்சுங்க. வராக மிகிரோட புக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பஞ்ச சித்தாந்திகா. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பிரகத் சம்ஹிதா. அடுத்து பாத்தீங்கன்னா பிரகத் ஜாதகா. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கும். அப்ப பஞ்ச சித்தாந்திகான புக் எழுதுனது வராக மிகிரர். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆரியபட்டர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம இருப்பாரு பாத்தீங்கன்னா ஆரியபட்டர். சோ இதே போல சூரிய சித்தாந்திகா. சூரிய சித்தாந்திகா அது ஆரிய பட்டியம். ஓகேங்களா, அப்ப தெரிஞ்சுங்க. பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய வானியலை பத்தின 5 வால்யூம் எழுதுனா நம்முடைய வராக மிகிரர். பஞ்ச சித்தாந்திகா போலவே இன்னொரு புத்தகம் இருக்கு, சூரிய சித்தாந்திகா. அதை எழுதக்கூடியது யாரு, நம்மளுடைய ஆரியபட்டர். அது இன்னொரு புத்தகம் பாத்தீங்கன்னா ஆரிய பட்டியம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேற கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்கன்னா வந்து காவிய தரிசனம் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர்னு கேட்கறாங்க. ஓகே, அப்ப காவிய தரிசனம் எழுதியிருக்காங்க நம்மளுடைய தண்டின் அவர்கள் எழுதுறாரு. ஓகேங்களா, நம்ம இப்பதான் பார்த்து முடிச்சோம். விசாகதத்தரை பத்தி கேள்விப்பட்டோம். விசாகதத்தர் இருக்காரு முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தர் புக்கில் இருந்தார் விசாகதத்தர். அடுத்து காளிதாசர் பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகுப்தர் 2 இருக்காரு இல்லையா, சந்திரகுப்தர் 2 பத்தி புக் எழுதியிருப்பாரு. என்ன புக்னு பாத்தீங்கன்னா விக்ரம ஊர்வசியம். விக்ரம ஊர்வசியம். பிகாஸ் விக்ரமன் யாரு, சந்திரகுப்தன் 2, விக்ரமாதித்தன், விக்ரமன், சிம்ம விஷ்ணு எல்லாம் சந்திரகுப்தர் 2. அப்ப சந்திரகுப்தர் 2 பத்தி காளிதாசன் இருக்காரு. சோ விக்ரம ஊர்வசின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா தண்டின் எழுதின புத்தகம்னா காவிய தரிசனம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா 4 ஆப்ஷனையும் புரிஞ்சு படிக்கணும். என்னென்ன ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சோ அந்த அறிஞர்கள் இருந்தாங்க இல்லையா, நவரத்னங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள், அவங்கள பத்தி கொடுத்து அவங்க என்னென்ன துறையில ஃபேமஸ்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. சோ வராக மிகிரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வானியல்ல ஃபேமஸான ஒருத்தர். ஓகேவா, வராக மிகிரர் பாத்தீங்கன்னா வானியல்ல ஃபேமஸான ஒருத்தர் தான் வந்து வராக மிகிரர். அடுத்து காளிதாசர் யாரு, ஒரு சமஸ்கிருத புலவர். ஓகே, காளிதாசர் பாத்தீங்கன்னா வந்து சமஸ்கிருத புலவர். அடுத்து அமரசிம்மர், ரைமிங்கா இருக்கும். அமரசிம்மர் அகராதி. ஓகே, லெக்சிகோகிராஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமரசிம்மர் பாத்தீங்கன்னா வந்து அகராதியில ஃபேமஸான ஒருத்தர். அடுத்து தன்வந்திரி நமக்கு தெரியும். தன்வந்திரி வந்து மருத்துவர். ஓகேங்களா, அப்ப தெரிஞ்சுக்கணும். வராக மிகிரர்னா வானியல்ல ஃபேமஸ். அடுத்து பாத்தீங்கன்னா காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அகராதியில ஃபேமஸான ஒருத்தர். அதாவது பாத்தீங்கன்னா அகராதியில லெக்சிகோகிராஃபி. ஓகேவா. அடுத்து தன்வந்திரி பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த மருத்துவர். இவங்க எங்க இருந்திருக்காங்க, சந்திரகுப்தர் 2 பீரியட்ல 9 அறிஞர்கள்ல முக்கியமா இருந்திருக்காங்க. சோ சந்திரகுப்தர் 2 பீரியட்ல தான் நவரத்னங்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்கள பத்தியும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா. சோ ஃபைன். சோ இதே போல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ல நீங்க படிக்கும் போது ப்ரீவியஸ் கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கணும். பிகாஸ் இதே பார்த்தோம் ஹரிசனர் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு பத்தி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும் போது அது தெளிவா புரிஞ்சு படிங்க. 4 ஆப்ஷனை டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, கண்டிப்பா எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சீரீஸ்ல வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.